நம்மளுடைய உடலை ஒரு இணையதளத்துக்கு ஒப்பிடலாம். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னதான் தனித்தனியா அதனுடைய செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும் எல்லாமே எப்பவுமே ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கும். இதனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய சின்ன ஒரு சோர்வோ இல்ல தலைவலியோ இதுக்கான தக்க காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். இப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் எங்களுடைய முயற்சி தான் நாடி. எப்படி ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே போல நம்ம 6 அடி உடலை தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம மூளையும் அதோட சேர்ந்த நரம்பு மண்டலமும் தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் காரணம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாத பொழுது இதுல பல பாதிப்புகள் ஏற்படுது. நரம்பு வியாதியில நிறைய விதங்கள் உண்டு. சில வியாதிகள் தலையில மூளையில இருக்க வியாதினால வரலாம். கழுத்துல முதுகுல இருக்க தண்டோடம் நரம்புனால பாதிப்புகள் ஏற்படலாம். பொதுமக்கள் நரம்பு வியாதி நிறைய நரம்பு வியாதின்னு சொல்றதெல்லாம் நரம்பு வியாதியாவே இல்லாமலே இருக்கலாம். தலைவலியிலே இப்ப மூளையில ஒரு கட்டி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தலைவலிக்கு தனியா ஒரு அறிகுறி இருக்கும். அவங்களுக்கு காலையில அவங்க நைட் தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில ஒரு அதிகாலையில 3 மணி 4 மணி போல திடீர்னு தலைவலி அதனால முழிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதை உடனே என்னன்னு கவனிக்கணும். தலைவலி வரும்போது வாந்தி வருதுன்னா அதையும் கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஃபிட்ஸ் நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே வரலாம். அதுக்கு யூஸ்வலா மாத்திரை எல்லாம் கொடுத்தாலும் அதுலயே சரியாயிடும். ஆனா ஒருத்தர் ஒரு 25-30 வயசுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிட்ஸ் வருது, அதுவும் ஒரு சைடு ஒரு கை ஒரு கால்ல மாத்திரம் ஃபிட்ஸ் வருது. ஆனா அந்த ஃபிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் அந்த இது பலகீனமா இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டா அதுக்கு தனியா ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு ஜெனரல் பிசிஷியன் இல்லாட்டா நியூரோ பிசிஷியன் நியூரோ சர்ஜன் டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இது சாதாரண தலைவலியா இல்லாட்டினா சாதாரண வர்ற ஃபிட்ஸ் தானே, அதுக்கு வெறும் மாத்திரை கொடுத்தா போதுமா இல்லாட்டினா எல்லா டெஸ்டும் பண்ணணுமாங்கிறது அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அது எப்ப இருந்தாலும் இப்ப ஒரு ஸ்கேன் எல்லாம் பண்ணணும்னா டெஃபினட்டா காஸ்ட்லி ஆயிருது. எல்லாருக்கும் அது பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது இதுல. பட் நான் சொன்ன மாதிரி தலைவலி ஏர்லி மார்னிங் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம்னா அதுல நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். நரம்பு மூளையில தான் ஆரம்பிக்குது மோஸ்ட் ஆஃப் நரம்பு. அங்க இருந்து தண்டுவடம் வழியா கை காலுக்கு வர்ற நர்வ்ஸ் எல்லாம் எங்கனாலும் பாதிப்பு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நல்லா இருக்காரு, திடீர்னு சடனா அவர் தெரியாமல எங்க அடி படாமல சடனா தலைவலி வந்துச்சுன்னா ஏதோ ரொம்ப சீரியஸ் அர்த்தம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு ப்ராப்ளி பிரெயின் ஹெமரேஜ் மாதிரி தான் இருக்கலாம். ஸோ யூஸ்வலா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், கொஞ்ச நேரம் அன்கான்சியஸ் ஆவாங்க, திருப்பி கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஸோ சரி இப்ப நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த சமயத்துல அவங்க சும்மா விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம்னா திருப்பி அந்த பிளட்ல லீக் ஆச்சுன்னா லைஃப் டேஞ்சர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து சில பேருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் அறிகுறிகள் தெரியலாம். மூளையில சில பேருக்கு பிறவியிலே கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ் இருக்கு. சில பேருக்கு ஃப்ளூயிட் கலெக்ஷன் மாதிரி வரலாம், சில பேருக்கு கட்டி வரலாம், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம், டிபி வரலாம், இல்லாட்டினா சிஸ்டிக் சர்க்கஸ் பூச்சி கட்டி வரலாம், இல்லாட்டினா மூளைக்கு ஒரு ரத்த குழாயில அடைப்பு ஏற்படலாம். மூளைக்குழாய் அடைப்பு ஏற்படுறது ரொம்ப காமன். அதான் ஸ்ட்ரோக்கு காரணம் ஆகுது. ஸ்ட்ரோக்ங்கிறது சடனா மூளைக்கு வர ரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் போது அந்த சைடு இப்ப ரைட் சைட்ல மூளைக்கு வர ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரைட் சைட்ல பாதிப்பு ஏற்படுது. மூளையில ரைட் சைட்ல பாதிப்புச்சுன்னா இடது கை கால் பெராலிசிஸ் மாதிரி ஆயிரும். ஸோ அது மாதிரி 5-6 விதமான டைப் வியாதிகள் உண்டு. இதுல நரம்பியல் நோயாளிகளே பாத்தீங்கன்னா ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்னால வரலாம், இல்ல நோயினால வரலாம், இல்ல டீஜெனரேட்டிவ் கண்டிஷனால வரலாம். சில சமயம் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, பக்கவாதம், இல்ல 2 காலும் வராம இருக்கிறது, 2 கால் 2 கை வராம இருக்கிறது, இல்ல ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால வருது, இல்ல பிரெயின் இன்ஜுரினால வருது. எல்லாமே நரம்பியல் சம்பந்தமான நோயாளிகள் தான். இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிசியோதெரபி அதாவது இயன்முறை வைத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள 3 ஸ்டேஜா எடுத்துக்கலாம். ஒன்னு கோமா ஸ்டேஜ்ல வருவாங்க,
அதாவது அவங்களுடைய சுய நினைவுகளே இல்லாம இருக்கும். ரெண்டாவது வந்து தன்னுடைய சுய நினைவோடி வருவாங்க, அவங்களுக்கு நல்லபடியா இருக்கும். மூணாவது வந்து பாதி நினைவு தெரியும், பாதி தெரியாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான அசைவுகளோடு இருக்கலாம். நரம்பு, மூளை இவை எல்லாத்தோட சேர்ந்து செயல்படுவதுதான் முதுகுத்தண்டு. சில சமயம் முதுகுல ஏற்படுற பாதிப்புகள்னால இந்த நரம்புகளுடைய இயக்கம் பாதிக்கப்படலாம். நான் ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், நிறைய டிராவல் பண்றேன். தினம் காலையில பார்க்ல வாக்கிங் போறது எங்களுடைய ஒரு ஹேபிட். சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில வாக் போகும்பொழுது ஒரு 2 ரவுண்டு வாக் போன உடனே என்னால திடீர்னு நடக்க முடியல. இடது கால் செயலிழந்து போன மாதிரி இருந்தது. பக்கிள் ஆகி கீழே உக்காந்துட்டேன். கூடவே இருந்த டாக்டர்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உடனடியா என்ன ஒரு ஆர்த்தோ கிளினிக் எடுத்துட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இடுப்புல ஏதாவது வலிக்குதான்னா வலிக்குதுன்னு, அதனால ஒன்றும் இல்லை, ஆர்த்தோல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. அங்கிருந்து வாஸ்குலர் சர்ஜன் கிட்ட கூட்டிட்டு போய் ரத்த ஓட்டம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னுட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுலயும் சரியா இருந்தது. ஆனா நாழி ஆக ஆக வலி ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. என்னால நடக்க முடியல. இடது கால் செயலிழந்து போயிருந்தது. நியூராலஜில காமனான உள்ள ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த நரம்பு இழுக்கிற ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கால் தொடையில வந்து நரம்பு இழுத்துட்டு இருக்கு, நடக்கும்போது நிறைய நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நடந்துட்டே இருப்பேன், நரம்பு இழுத்து என்னால அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல. சில பேர் கீழே விழுந்துருவாங்க, அவங்களால நடக்கவே முடியாது. அப்புறம் அதை அவங்களை அசஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட வலது காலோ இடது காலோ வந்து நரம்புல வந்து இழுத்த மாதிரி இருக்கும். பின் தொடையில அவங்களுக்கு மறுத்து போனதும், சில பேருக்கு கீழ் முட்டிக்கால் கீழே கால் ஆட்டு சதை அந்த இடத்துலயும், சில பேருக்கு பாதத்துல வரைக்கும், சில பேருக்கு செப்பலே கிரிப் நிக்காது, செப்பலே அவங்களை விட்டு போயிடும். அவங்களுக்கு அவங்களால அந்த பெருவிரல் ஹோல்ட்ல கிரிப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது பிசியோதெரபில என்ன பண்ணோம், அவங்களை அசஸ்மெண்ட் பண்ணி எப்படி என்ன எங்கேயும் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது காமனா பாத்தீங்கன்னா முதுகு லெவல்ல லோவர் லம்பார் லெவல் L4, L5 and L5, S1 இது காமனஸ்ட் ஏரியா. சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அரௌண்ட் L3, L4 மாறலாம். காமனா பாத்தீங்கன்னா L4, L5, L5, S1 ரெண்டு லெவல்ல வந்து பிரஷர் ஆயிருக்கும். டிஸ்க் வந்து கம்ப்ரெஷன் ஆகி அந்த வெளியில வந்து வர நரம்பு போய் அழுத்த ஆரம்பிச்சிடும். வெளியில வர நரம்பு பாத்தீங்கன்னா ரெண்டு காலுக்கும் நரம்பு வர்றது வந்து அது அந்த லெவல்ல இருந்தா வெளியில வரும். ஸோ அந்த நரம்பு வந்து அழுத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த கால் நரம்பு ஃபுல்லா இழுக்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த டிஸ்க் பிரஷர் ஆகி அந்த நரம்பு அழுத்தும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி வரும்போது நிறைய பேருக்கு வந்து ஆபரேஷன் இல்லாமலே சரி பண்ணிடலாம். சவ்வு விலகி வந்து காலுக்கு நரம்பு அமைக்கும் போது வலி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அதனால அது சரியாயிரும். பொதுவா டாக்டர் கிட்ட வர்றதுனாலே ஊசி போட்டுருவாங்கிற அந்த பயம் சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் மனசுல இருக்கும். சோ ஒரு பயத்தோட தான் நான் வந்தேன். அவங்க வந்து எல்லா விதத்திலயும் என்ன வந்து எக்ஸாமின் பண்ணி ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாதிரி என்ன இப்படி நட அப்படி நட, காலை தூக்கு கையை தூக்குன்னுட்டு எல்லாம் எக்ஸாமின் பண்ணி எந்த இடத்துல வலி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு உனக்கு முதுகுல ஏதோ கோளாறு, நீ போய் MRI ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, காலில் நடக்க முடியாததுக்கு முதுகுல எங்க இருந்து சார் வலிக்கும்னு கேட்டேன். இப்ப இந்த மாதிரி முதுகுல ப்ராப்ளம் வரதுக்கான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் காமனஸ்ட் ரீசன் வந்து ப்ரொலாங் சிட்டிங், ரொம்ப நேரம் ஒரே பாஸ்டர்ல உட்காந்து. இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் ஃபீல்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வந்து ஒரு ஒர்க்ல உட்காந்தாங்கன்னா காலையில 10 மணிக்கு உட்காந்தாங்கன்னா நைட்டு 8 மணி 9 மணி தான் எந்திப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிடுறது வரைக்கும் எல்லாமே பக்கத்திலேயே வந்துறதுனால அவங்களால ஏஞ்சி போறது கூட கிடையாது. நிறைய பேர் பாத்ரூம் போறது கூட எந்திக்காம இருந்து அவங்களுக்கு சில கிட்னி ப்ராப்ளம்ஸ், ரீனல் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இது ப்ரொலாங்கா உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த மசில் வந்து ஜாம் ஆன மாதிரி டைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பேக்கோட மசிலோட வேலைன்னா உங்களோட பாஸ்டரை மெயின்டைன் பண்றது. பட் அந்த பாஸ்டர் மெயின்டைன் பண்றது அதுக்கு ரெஸ்ட் இல்லாமலே செய்யும் போது அந்த மசில் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மசிலை வந்து கொஞ்சம் ஈஸ் கொடுத்து பண்றது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஸோ ப்ரொலாங் சிட்டிங் இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வரும். வெயிட் ஏதாவது ஹெவி வெயிட் ஏதாவது ஒரு தூக்கிட்டாங்க அப்படின்னா இது காமனா வருது. ரீசன் என்னன்னா ஆல்ரெடி பேக் மசில் 90% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து வீக்கா தான் இருக்கும். ஏன்னா ஒழுங்கான எக்ஸசைஸ் கிடையாது, ஒழுங்கா வாக்கிங் பண்றது கிடையாது, அவங்க பாடி அவங்களே டேக் கேர் பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஒரு வெயிட்டை வந்து சடனா லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த வெயிட் லிஃப்ட் பண்றதுனால அவங்களோட பாடியோட பவர் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் காமிச்சு அதனால டிஸ்க்ல வந்து அஃபெக்ட் பண்ணுவது. ஸோ வெயிட் தூக்கிறதுனால ஏதாவது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு பைக்ல போவாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், அதனால வந்து முதுகுல இம்பாக்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி வரும். அது சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு கிளாஸஸ் ட்ரைனிங் கிளாஸஸ் மாதிரி ஏதாவது போயிருப்பாங்க, அந்த ட்ரைனிங் கிளாஸஸ்னால ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கலாம், அந்த மாதிரி ரீசன்னால வரும். அது சில பேருக்கு பை பர்த் கன்ஜெனிட்டலா சில ப்ராப்ளம் இருக்கும். ஸ்பைனா பைஃபிடான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஸ்பைனோட ஃபுல்லா கெனால் ஃபார்ம் ஆகாம பாதி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஃபார்ம் இருக்கிறது
இனிஷியல் ஸ்டேஜஸ்ல குழந்தைங்களோட ஸ்டேஜஸ்ல தெரியாது. ஒரு 25 to 30 இயர்ஸ் 35 ஏஜ்ல வரும்போது பேக் வீக்கா இருக்கும். அதனால டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வந்து அதனால அந்த தண்டுவடம் பிரச்சனை வரலாம். இத மாதிரி காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இதா இருக்கும். நம்மளுடைய உடலுடைய வெளிப்புற இயக்கங்கள் தான் நம்மளுடைய பழக்க வழக்கங்களால பாதிப்படையக்கூடும். உள்புற இயக்கங்கள் பாதிப்படையாதுன்னு பல பேரு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கங்களால நம்மளுடைய மூளை பாதிப்படையக்கூடும். நான் திடீர்னு நடக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது நான் டிராவல் நிறைய பண்றதுனால கார்ல பைக்ல இந்த மாதிரி போகக்கூடியதுல ஜெர்க்ல அல்லது அடிக்கடி குனிஞ்சு எதையாவது கீழிருந்து ஹெவியான ஒரு பொருளை நான் தூக்கி இருக்கலாம், அதனாலயும் வந்திருக்கலாம். பிளேன்ல போகும்பொழுது பெரிய பெரிய பெட்டிகள் நாங்க தூக்கிட்டு போகும்பொழுது அந்த பிளேன் கன்வேயர் பெல்ட்ல இருந்து வர்றதை நாங்க எடுத்திருக்கிறதுனால கூட இருக்கலாம். எனக்கு வயசு 70. அதனால இந்த நேரத்துல நான் வந்து ஒரு இளைஞன மாதிரி நான் துள்ளி ஓடிட்டு எல்லாத்தையும் எடுத்திருந்தா அதுல இருந்து கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இது சில சர்டன் டெஸ்ட் இருக்கு, SLR டெஸ்ட்னு சொல்லுவாங்க. காலை வந்து முட்டி மடிக்கா மேல தூக்க சொல்லும். அவங்களால நார்மலா இருக்கவங்களால பண்ண முடியும், ஃபுல் ரைஸ் பண்ணுவாங்க. அஃபெக்டடா இருக்கவங்கள ஒரு 20 டிகிரி 30 டிகிரி மேல போனாலும் இழுக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி உள்ள பேசிக் டெஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு உள்ள ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் இருக்கு. கன்சர்வேட்டிவ்னா எப்படி எல்லாம் பேசிக்கா இனிஷியலா உள்ள கண்டிஷன்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. அது பாத்தீங்கன்னா பிசியோதெரபில மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற ட்ரீட்மெண்ட் வந்து ட்ராக்ஷன், IFT அந்த மாதிரி சில மசில் ரிலாக்ஷன் டெக்னிக்ஸ் பண்ணி அந்த கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணி அந்த பிரஷர் பாயிண்ட்டை ரிலீவ் பண்ணும். லம்பார் லெவல் எந்த இடத்துல பிரஷரா இருக்கோ அந்த பிரஷரை ரிலீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நர்வ் வந்து இரிட்டேட் ஆகாம ஆயிடும். ஸோ நர்வ் இரிட்டேட் ஆகாம இருக்கும்போது இத்தனை நாளா அரௌண்ட் 15-20 டேஸா அந்த நர்வ் அஃபெக்ட் ஆயிருக்கிறது வந்து இவ்வளவு நாள்ல நம்ம ரிகவரி பண்ணி கொண்டு வரோம். அந்த 15 டேஸா லேக் இருந்ததுனால அந்த மசில் வீக்கா இருக்கும். அந்த மசில் வீக்னஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் கொடுத்து அந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த ப்ராப்ளம் வராது. கரஸ்பாண்டிங் டு தி தை மசில்ல அது வராது. ஸோ அதே மாதிரி லோவர் பேக்ல தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது அந்த லோவர் பேக் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சிலது இருக்கு, கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மசிலை வலுவடை செய்யும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து திருப்பி வராம இருக்கும். ஸோ இது வந்து கன்சர்வேட்டிவ் பேட்டர்ன். இது வந்து இனிஷியலா உள்ள கண்டிஷன்ல கொண்டு வரும்போது பண்றது. அது இதே கொஞ்சம் சிவியரா வராங்க, அவங்களால ஒரு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு முதுவலி இருந்திருக்கும், அவங்க அதை மேனேஜ் பண்ணாம விட்டுட்டு அந்த ப்ராப்ளம் சிவியர் ஆகும்போது நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்கள அறியாமலே முட்டி மடங்கி கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே தெரியாது. யாராவது தூக்குனா கூட அந்த காலில் உணர்வு தெரியாது, தொய்வடைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம திருப்பி எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அவங்களால காலை நீட்டவே முடியாது, ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி ஒரு பெயின் தெரியும் அவங்களுக்கு. தொட்டாலே தொடு உணர்வே அவங்களுக்கு ஜாஸ்தி வலி தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு MRI ஸ்கேன் பண்ணி அதோட கம்ப்ரெஷன் லெவல் எவ்வளவு இருக்குன்ட்டு அதோட கம்ப்ரெஷன் லெவல் பாத்தீங்கன்னா சிவியரா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நடக்கும் போதே கால் தடிக்க விழுந்துடுறாங்க அப்படின்னும் அந்த மசில் பவரே இருக்காது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் நிறைய நாளா இருந்து அந்த ப்ராப்ளம் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ அப்படி இருக்கும்போது MRI பண்ணி பார்க்கும்போது அதோட லெவல் தெரியும். அதை வச்சுட்டு இதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பிசியோதெரபில கம்ப்ரெஷன் ரிலீவ் பண்ண முடியும். இந்த கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகி அரௌண்ட் ஒரு 80% 90% ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி தான் பண்ணுவாங்க. அது டிஸ்பிளாப்ஸ் யூஸ்வலா நாங்க வந்து சவ்வு விலகி முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க சவ்வு விலகி கால் நம்ம அமுக்கும் போது அந்த முதுகு வலி கால் வலி எல்லாம் வரும். ஜென்ரலா அதுக்கு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அதுலயே சரியாயிடும். அது மாதிரி சரியாகலங்கும் போது ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி கால் நரம்பு ரொம்ப அமுங்கிச்சுன்னா கால் பலகீனமா இருந்தாலும் இமீடியட்டா வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கலாம். அதுல ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கு. அப்போ எஸ்பெஷலி நரம்புல வந்து கட்டி இருந்து அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது வந்து நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நாங்க வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய MRI ஸ்கேனை பார்த்து L3 and L4க்கு நடுவில் ஜவ்வு விலகி உங்களுடைய ஒரு நரம்பு அழுத்திட்டு இருக்கு, அதனாலதான் கால் வலிக்குதுன்னு சொன்னாரு. உடனடியா அவர் வந்து என்ன ஒரு ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னாக்க இது வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் கூட போகும், உங்களால அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டாக்க உங்களுக்கு நல்லா நடக்க வரும்னு சொன்னாரு. சரி, அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை உடனே பண்ணிடலான்னு என்னை வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் அனுப்பிச்சு எக்கோ, ECG, திரும்ப இதே வாஸ்குலர் எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வர சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. திரும்பவும் ஒரு MRI ஸ்கேன் எடுத்தாங்க. எதுக்காக 2வது தடவை எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த ஜவ்வு ஒருவேளை விலகி போயிருக்குமோன்னுட்டு. அது எதுக்காக சார் கேக்குறீங்கன்னு, உங்களுக்கு வரும்பொழுது கால் மரத்து போகல, ஆனா இப்ப நீங்க புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கால் மரத்து போகுதுன்னு சொன்னீங்க, அதனால இது வந்து விலகி போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுக்காக இன்னொரு தரமும் MRI எடுக்கிறோம்னு சொன்னோம்.
அதுல பார்த்தாக்க அந்த ஜவ்வு வந்து விலைக்கு கொஞ்சம் பின்னாடி போயிருந்தது. வியாழக்கிழமை காலையில 6:30 மணிக்கெல்லாம் என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் அழகா எனக்கு என்னன்னுட்டே நினைவு தெரியாதபடி ஜாலியா பேசிட்டு என்ன சாப்பிடுறீங்க, என்ன சினிமா பாத்தீங்கன்னு கேட்டுட்டு என்ன தூங்க வச்சு ஆப்ரேட் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே உங்களை நடக்க வச்சிருவோம்னாங்க. சர்ஜரி பண்றதுக்கு மெயின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலோட உணர்வு, எந்த கால் அஃபெக்ட் ஆயிருக்கும் அந்த காலோட உணர்வே உங்களுக்கு தெரியாது. யூரின் போறது, மோஷன் போறதோட சென்சேஷன் தெரியாது நிறைய பேருக்கு. அது இது வந்து எல்லாருக்கும் இருக்கணும்னு கிடையாது. பர்சன்டேஜ் ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வேரி ஆகும். ஸோ அப்படி கண்ட்ரோலே தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியா வரும்போது அதுக்கு சர்ஜரி தான் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி பண்ணி முடிச்சோன்னா அந்த கம்ப்ரெஷன் லெவலில் அவங்க ரிலீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பிசியோதெரபி பண்ணி அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி அந்த கால் மசிலையும் முதுவோட பேக் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி திருப்பி நார்மலாக அவங்கள நடக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ எங்கர் ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க திருப்பி நார்மல் ஒர்க்குக்கு போற அளவுக்கு அவங்க 100% ரீகெயின் பண்றது பிசியோதெரபியால பண்ண முடியும். 7 மணிக்கு பிசியோதெரபிஸ்ட் கூட்டிட்டு வந்தாங்க. என்ன எழுந்து நிக்க வச்சு 10 அடி நடங்க அப்படின்னு கையை பிடிச்சு நடக்க சொல்லிட்டாங்க. அந்த 4 நாள் நான் பட்ட வலி, வேதனை, பக்லிங், கீழே விழுந்தது எல்லாமே மறந்து போய் நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருந்தேன். என்னால அதை எழுந்து நடக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நாமளா இந்த நரம்பு இழுத்த ப்ராப்ளம்னால அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரி கேசஸ் வந்து சர்ஜரி பண்றாங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அது ரிகவரி பீரியட் அந்த பேஷண்ட் எப்படி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம் ஃப்ரம் பிசியோதெரபி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நாங்க அந்த பேஷண்ட் நார்மல் பேக் ரிகவரி கொண்டு வரோம் அப்படின்ட்டு. ஸோ இனிஷியலா சர்ஜரி முடிச்சோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 90% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்காது காலில். ஏன்னா அந்த நர்வ் ரொம்ப சிவியரா ப்ரெஷரா இருக்கனால 90% கேசஸ்ல வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கா. சில கேசஸ்ல வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சோன்னா மூவ்மெண்ட் நல்லா ஃப்ரீ ஆயிடும், நார்மல் ஆக்டிவிட்டி ஆயிடும். ஆனா வீக்னஸ் இருக்கும், மசில் பவர் வீக்கா இருக்கும். வீக்னஸ் நாங்க வந்து கிரேட் ஃப்ரம் 0 to 5 நாங்க கிரேட் பண்ணுவோம். 5ன்றது நார்மல், 0ன்றது ஒண்ணுமே இல்லைன்றது. ஸோ அந்த கிரேட்ல மசில் பவரை நாங்க முதல்ல இனிஷியலா கிரேட் பண்ணிட்டு அந்த இனிஷியல் எந்த லெவல் ஆஃப் மசில் பவர் இருக்கோ அதுல இருந்து ஸ்லோவா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க பேஷண்ட் படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க அந்த ஸ்டேஜஸ்ல. அதுல நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிகவர் பண்ணுவோம். சில பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் எக்ஸசைசஸ் இருக்கு, சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் ஃபார் தி லோவர் லிம்ஸ். அது எந்த லிம்ப் அஃபெக்டா இருக்கோ பிளஸ் தி நார்மல் லிம்ப். இப்போ ரைட் லெக் அஃபெக்டட்னா லெஃப்ட் லெக்கும் சேர்த்து தான் பண்ணுவோம். பிளஸ் லோவர் பேக்கோட எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி சில எக்ஸசைசஸ் இருக்கு. லைக் பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரைட் லெக் ரேசிங் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி அந்த மசிலை வந்து ஸ்லோவா ரீஹாபிலிட்டேட் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் கொண்டு வரும். ஒன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் கொஞ்சம் கெயின் ஆகி பேஷண்டே ஆக்டிவா கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சேஃப் மசில் பவர் 2ன்னு சொல்லுவோம். எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டியில ஓரளவுக்கு பேஷண்ட் வந்து அசைவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெட்ல அப்படின்னா பேஷண்ட்டை உட்கார வைக்க ஆரம்பிப்போம். உட்கார வச்சு முதுகுல வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா பேக் மசில் வீக்கா இருக்கனால அவங்களால இனிஷியலா ஏஞ்சோன்னா உட்கார வைக்க முடியாது, கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. அதுக்குள்ள பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ சிட்டிங் பேலன்ஸ் ட்ரெயின் பண்ணி அவங்களோட பாஸ்டர் பேலன்ஸ் ஹாஃப் சிட்டிங்ல உள்ள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஹை சிட்டிங் எக்ஸசைசஸ் லெக்கை வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்க ஆரம்பிப்போம். மசில் பவரை கெயின் பண்றதுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கு. லைக் சாண்ட் பேக் எக்ஸசைசஸ் இருக்கு, டெராபேண்ட் எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்து அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்தனிங் கெயின் பண்ணும். ஒன்ஸ் அந்த மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த் கெயின் ஆனதுக்கு அப்புறம் பேஷண்ட்டை ஸ்டாண்டிங் ட்ரை பண்ணும். ஸ்டாண்டிங் வித் தி சப்போர்ட்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரை பண்ணும். கார்னர்ஸ் ஆஃப் தி வால் அதுல வச்சு ட்ரை பண்ணி பேஷண்ட்டை ஸ்டாண்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸ்டாண்டிங் கெயின் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஸ்டாண்டிங் நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒன்ஸ் பேஷண்ட்டை பேலன்ஸ் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் கொண்டு வரும். ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டை வந்து வாக்கிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும். வாக்கிங் ட்ரைனிங் பண்ணும்போது முதல்ல அந்த ஸ்டாண்டிங் பேலன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆகி சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங், டபுள் லெக் ஸ்டாண்டிங் எல்லா பேலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்கிங் ப்ரொபல் பண்ணுவோம். வாக்கிங் வித் தி சப்போர்ட் ஆஃப் வாக்கர்னு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி அவங்க வாக் பண்றாங்களோ அந்த பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாக் பண்ணி அந்த வாக்கிங்ல இருந்து ரீகெயின் பண்ணி வாக்கர் சப்போர்ட்டை எடுத்துட்டு தென் ஸ்டிக் சப்போர்ட்ல நடக்க வைப்போம். ஸோ ஒரு 1 வீக் டைம்ல ஸ்டிக் சப்போர்ட்ல இருந்து ஜம்ப் பண்ணி நார்மலா வாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வாக்கிங் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேர்கேஸ் கிளைம்பிங், படிக்கட்டு ஏறி இறங்குறது எவ்வளவு தூரத்துக்கு கம்ஃபர்டபுளா பண்றாங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டேபிளா பண்றாங்க அப்படின்றத அதை ட்ரெயின் பண்ணும். ஸோ இந்த படிக்கட்டு ஏறி இறங்குறது முடிஞ்சாலே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன் செஷன் முடிஞ்சிடும். அது நார்மலா இந்த மாதிரி ஸ்பைன் சர்ஜரி பண்றவங்களுக்கு ஸ்பைன் சப்போர்ட்னு சிலது நாங்க கொடுப்போம். ஒன்ஸ் பேஷண்ட் சிட்டிங் வராங்கன்னாங்களே அந்த ஸ்பைன் சப்போர்ட் சிலது இருக்கு, டார்சோலம்பர் பிரேஸ்னு சிலது இருக்கு, லம்பார் பிரேஸ்னு சிலது இருக்கு. ஸோ அந்த சர்ஜிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேஸ் சப்போர்ட்டை கொடுத்து அந்த பிரேஸ் சப்போர்ட்டோட தான் பேஷண்ட்டை ரீஹாபிலிட்டேட் பண்ணும். ஸோ அந்த பிரேஸ் எதுக்கு அந்த பிரேஸ் சப்போர்ட்னா அதை இனிஷியலா ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக, வேற எதுவும் காம்ப்ளிகேஷன் ஆயிடக்கூடாது. அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிற வரைக்கும் அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் மெயின். அது ஸோ இப்படி பண்ணும்போது ஒன்ஸ் பேஷண்ட் வாக்கிங் பேலன்ஸ் ஃபுல்லா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நார்மல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நான் ப்ரிகாஷன்ல இருக்கணும்னு சொல்லி கேட்டேன். நீங்க நேரம் உட்கார்ந்துருக்கணும், நீங்க வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு எந்த விதமா குனிஞ்சு எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது. அதுல வந்து அந்த விலகி போயிருக்கிற ஜவ்வு அதை நாங்க கட் பண்ணி எடுத்துட்டதுனால அந்த இடம் ஓப்பனிங்ல இருக்கும்.
மிச்சம் இருக்கிற ஜவ்வு உள்ளுக்குள்ள நீங்க குனிஞ்சீங்கன்னா பிதுங்கி வெளியில வந்துரும். அப்ப திரும்பவும் இதே மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் படம் போட்டு விளக்கி எல்லாத்தையும் சயின்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எனக்கு விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க. பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் காமனாவே வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் முட்டி மடிச்சுதான் கீழே உட்காந்துதான் எந்திக்கணும். ஆசெட்ஸ் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாது, வெயிட்ஸ் எதுவும் தூக்காதீங்க, ரொம்ப ஹெவி வெயிட் எதுவும் தூக்காதீங்க, ஷிஃப்ட் பண்ணி 2 கையில ஷேர் பண்ணி தூக்குங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா டைரக்டா தூக்காதீங்க குழந்தைங்கள ஒரு ஏரியா, ஏன்னா அது ஸ்ட்ரெயின் பண்ணும். உங்க மசில் வீக்கா இருக்கு, குழந்தையோட வெயிட்டை தூக்கும் போது அது ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும். ஒன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ஆயிடுச்சுன்னா நீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிராவலிங் கம்மி பண்ணிக்கணும். 2 வீலர் டிரைவ்ல பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரோட்ஸ்ல பம்ஸ் இருக்கும்போது உங்களோட அந்த ஜர்க்ஸ்ல பண்ண முடியாது. ஸோ அதனால 2 வீலர் டிரைவ்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கார் டிரைவிங் பண்ணலாம், லோ சீட் கார்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும், ஹை சீட் கார்ஸ்ல தான் டிரைவ் பண்ணணும். பஸ் டிராவல் பண்றாங்க அப்படின்னா பேக் சீட்ஸ்ல இல்லாம ஜர்க்ஸ் இல்லாம மிடில் சீட்ல மட்டும் உட்காந்துட்டாங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஒரு 3 months to 6 months நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷனே கிடையாது. தே வில் பேக் டு தி நார்மலா வந்துருவாங்க. முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி இந்த சர்ஜரிக்கு அப்புறமோ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமோ அவங்க திருப்பி நார்மலா கொண்டு வர முடியும். எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அதனுடைய தீவிரத்தை பொறுத்தும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் தான் அதனுடைய விளைவுகள் வேறுபடும். எந்த நிலையில எப்படி எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தீவிரம் அடையறதுக்கு முன்னாடியே சரி செய்ய முடியும். மூளையிலன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப காமனா இருக்கிறது அந்த பெராலிசிஸ் சொல்ற ஸ்ட்ரோக் தான். அதுக்கு முக்கியமான காரணங்கள் சாப்பாடு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங். இதெல்லாம் தான் நிறைய பேருக்கு பெராலிசிஸ் மாதிரி வருது. இதெல்லாம் அதான் முக்கியமா பிபி எல்லாம் ரொம்ப, அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்ஸ், எம்டி படிச்ச டாக்டர்ஸ் யாருனாலும் அது பண்ணுவாங்க. அது கரெக்டா பிபியை கண்ட்ரோல் பண்ணிருந்தா அதனால வர்ற மூளையில கோளாறுலாம் டெஃபினட்டா பாதிப்பு இல்லாம பாத்துக்கலாம். உணவு பழக்கம் நான் அடிக்கடி டிராவல்ல இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அதனாலதான் எனக்கு டயபெட்டிஸ்ங்கிறதே வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நேரம் தவறி சாப்பிடுறது, மற்றபடி எங்க வேணும்னாலும் பெரிய பெரிய பார்ட்டிஸ், மீட்டிங் இங்கெல்லாம் போனாக்க லேட் நைட்ல சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனாலும் இருக்கலாம். டிராவல்ல இருக்கிறதுனால ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நிறைய டைம் ஆயிருந்ததுன்னா கூட நம்மளுக்கு சரியான உணவுகள் கிடைக்காம இருக்கலாம். அப்ப கிடைச்சது ரோட் சைடு ஹோட்டல்ஸ்ல இருந்து கூட சாப்பிடுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதனால ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்ததுனால இந்த மாதிரியும் வந்திருக்கலாம். ஜெனரலா அந்த கொலஸ்ட்ரால் கண்டெய்னிங் ஃபேட் இது சொல்லுவோம் இல்லையா, அந்த இதெல்லாம் கொலஸ்ட்ரால் இது பண்ணணும். கார்போஹைட்ரேட் ஒரு 50% சாப்பிடணும். புரோட்டீன் ஒரு 25% ஃபேட், நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும். வேற என்ன சார் பண்ணணும்னா, நீங்க ரொம்ப டயபெட்டிக், அதனால ஸ்வீட்டா இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணணும்னாங்க. அன்னில இருந்து நான் என் பொண்டாட்டி கையில காஃபி கொடுத்தா கூட நான் சாப்பிடறது இல்லை, அவதான் ரொம்ப ஸ்வீட். ஸ்மோக்கிங் நரம்புக்கு நம்பர் 1 எதிரி. அதனால நரம்பு டைரக்டா பாதிப்பு ஏற்படும். மூளைக்கு வர ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டனால அதெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அது இல்லாம டைரக்டா சம்பந்தம் இல்லாம இருந்தாலுமே நிறைய வியாதியில நாங்க ஆபரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்மோக்கர்ஸ் தான் ரொம்ப வரும். அதனால ஸ்மோக்கிங் டெஃபினட்டா நரம்பு வியாதிக்கு ரொம்ப மோசமானது. நம்ம உடலுடைய வெளிப்புற தோற்றத்திற்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துறது இல்ல. ஏன்னா ஏதாவது உடல்நல கேடு வர வரைக்கும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஒரு சின்ன தலைவலியோ இல்ல மூட்டு வலியோ நம்மள கோமா நிலை வரைக்கும் தள்ளக்கூடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. எந்தெந்த விஷயத்துக்கு வாழ்க்கையில கவனம் செலுத்தணுமோ அந்தந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்தி அலட்சியப்படுத்தாம வாழ்ந்து வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரும் முன் காப்போம் நாடி.